ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சூப்பரான தந்தூரி சிக்கன் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் வந்து தந்தூரி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கேர்டு, தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃபுட் கலர் வேணுன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். வந்து நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணேன். அதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலா வந்து நல்லா வந்து அந்த சிக்கனோட நல்லா கோட் பண்ணுங்கள். ஸோ கோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 hours வந்து நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டே குக் பண்ணுறீங்கன்னா பிஃபோர் நைட்டே வந்து நல்லா மசாலாலாம் அப்ளை பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலா கோட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணால் சூப்பராக வந்து உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட சிக்கன் வந்து வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணுறோம். நம்ம ஒரு 15 to 20 minutes நல்லா 2 சைடுமே வந்து குக் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தந்தூரி சிக்கன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.